அகாடமி. நீங்க யுஜிசி நெட் ஜூன் 2025 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எங்க எடியூமாஸ்டரி சேனல்ல பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தெரியும். யுஜிசி நெட் பேப்பர் 1 ரிலேட்டட் வீடியோஸ் நெறைய போட்டுட்டு இருக்கோம். கூடவே இப்ப டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5ன்னு 10 யூனிட்டோட பேசிக் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மேம் நான் யுஜிசி நெட் பேப்பர் 1 இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னே தெரியலன்னா, கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா கிடைக்கும். என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குன்றது புரிஞ்சிரும். நெக்ஸ்ட் அது பார்த்த உடனே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எப்படிலாம் யுஜிசி நெட்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? அந்த டாபிக்ல இருந்தும் கேட்பாங்க. கொஞ்சம் அந்த டாபிக் ரிலேட்டடாவும் கேட்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது நமக்கு இப்ப நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இல்லையா? ஸோ அதுக்காகவே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு ஒரு 19 டேஸ் தான் கையில இருக்கு. இல்லையா? ஹார்ட் ஒர்க் தேவை. கூடவே கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணி ஆகுற டைம் இது. ஸோ யாரெல்லாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. இன்னிலிருந்து நம்ம பேப்பர் 1ஓட 10 யூனிட்டுமே பவர் பிஒய்க்யூஸா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? எனக்கு ஒரு 4, 5 வீடியோ சேர்த்து பாருங்க. நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா, அந்த மாரி நம்ம பார்த்தோம்னா, எக்ஸாம்ல நம்ம என்னலாம் படிச்சிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸே நமக்கு சம்டைம்ஸ் வராது. ஸோ, இப்ப யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட் இன்னைக்கு பண்றோம்னா, இந்த யூனிட்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூஸும் நம்ம பார்த்துருவோம். ஸோ, இது பார்த்து முடிச்சோம்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ஓகே, நம்ம டீச்சிங் ஆப்டிட்யூட் ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ன்றது தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க ஸ்டடி மெட்டீரியல்ல இன்னும் கொஞ்சம் பிஒய்க்யூஸ்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா? இதுலயே நம்ம எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்க செல்ஃபா படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல எதனா கிளாஸ்ல படிச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த சீரிஸ கொஞ்சம் விடாம பாருங்க. உங்க மார்க் எடுக்கிறதுக்கு பேப்பர் 1ல நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு கண்டிப்பா உதவும். ஓகேவா? நீங்க செல்ஃபா படிக்கிறீங்கன்னா, இதெல்லாம் பாருங்க. யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நாங்களே எடியூமாஸ்டரில நெறைய போட்டிருக்கோம். யுஜிசி நெட் ரிலேட்டட் வீடியோஸ். பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிசோர்ஸஸ்லாம். ஓகேவா? இல்ல மேம் நான் ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, எடியூமாஸ்டரில லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆப்ல நாங்க கோர்ஸ் கண்டக்ட் பண்றதுனால நெறைய சிபிடி பிராக்டிஸ் உங்களால பண்ணி பார்க்க முடியும். அந்த டைம் லிமிட்டோட எக்ஸாம் நம்ம எப்படி பண்ணுவோமோ, அதே மாதிரி பிராக்டிஸ் எல்லா யூனிட்ஸுக்குமே இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லா யூனிட்ஸுமே நீங்க மாக் டெஸ்ட் மாரி நெறைய பண்ணி பார்க்கலாம். அந்த பிராக்டிஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. ஓகேவா? ஸோ நீங்க கிளாஸ்ல சேர்ந்தாலும் ஓகே. இல்ல மேம் நான் செல்ஃபா படிக்கிறனாலும் கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஒரு நோட்டு, ஒரு பென்னு கண்டிப்பா கையில வச்சுக்கோங்க. என்ன டாபிக் படிக்கிறோமோ கொஞ்சம் எழுதிக்கோங்க. எக்ஸாம் முன்னாள் உங்க நோட்ஸ மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? சோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு யுஜிசி நெட் பேப்பர் 1 யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட்ல என்னலாம் இருக்கு? ஓகே. ஃபர்ஸ்ட் டீச்சிங் அண்ட் லேர்னிங் சொல்லுவோம். இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். எஃபெக்டிவ் டீச்சிங், எஃபெக்டிவ் டீச்சர்னா யாரு? டீச்சிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இதுதான் இதுல வரும். நெக்ஸ்ட் லேர்னிங்னு எடுத்துட்டோம்னா, லேர்னிங்கோட ஸ்டைல்ஸ் என்ன? லேர்னரோட ஸ்டைல்ஸ் என்ன? ஓகேவா? அதுக்கப்புறமா கொஞ்சம் இதுல கொஞ்சம் நம்ம லேர்னிங் டிஸார்டர்ஸ் கொஞ்சம் லைட்டா இதுல கேட்பாங்க. அடுத்தது லேர்னிங் தியரிஸ் நமக்கு இருக்கு. ஓகேவா? இதுல கொஞ்சம் பிஹேவியரிஸ்டிக் தியரி அந்த மாதிரிலாம் நமக்கு தியரிஸ் வரும். அதுல ரொம்ப இப்ப கான்சென்ட்ரேட் பண்றது காக்னிட்டிவ் அப்ரன்டைஸ்ஷிப் தியரின்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் இப்ப கேட்கறாங்க. ஓகே அந்த மாதிரி. நெக்ஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு இருக்கு. இதுல என்னன்னா நமக்கு காக்னிட்டிவ் மாடல்னு சொல்லுவோம். பிஹேவியரிஸ்டிக் மாடல், கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் மாடல்ஸ்ன்னு கொஞ்சம் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கும். அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இதுல கொஞ்சம் இன்குவைரி பேஸ்டு மாடல், கோஆப்பரேட்டிவ் மாடல்லாம் கொஞ்சம் நமக்கு வரும். அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அதே மாதிரி இங்க கொஞ்சம் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, ஜீன் பியாஜே, லீவ் விஹாட்ஸ்கி அவங்க 3 பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கை பொறுத்தவரைக்கும் டீச்சர் சென்டர்ட் மெத்தட், லேர்னர் சென்டர்ட் மெத்தட் இருக்கு. இந்த லேர்னர் சென்டர்ட் மெத்தட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்ப டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுல நிறைய நமக்கு டீச்சிங்க்கும் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மூக் கோர்சஸ் பத்தி, எல்எம்எஸ்னா என்ன, எதெல்லாம் மூக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்றோம்? அதாவது இப்போ வர ஆன்லைன் டூல்ஸா இருக்கட்டும். கொஞ்சம் இனிஷியேட்டிவ்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது ஆக்சுவலா நான் இங்க ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம ஐசிடிலயும் இது இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நமக்கு வரும். இப்ப நம்ம பார்க்கலாம். அடுத்தது அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன். எப்படி அதை அசஸ் பண்றோம்? இதுல நமக்கு ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், டயக்னாஸ்டிக் அந்த மாதிரி இருக்கும். அது தெரிஞ்சிருக்கணும். கூட இப்ப இருக்கிற கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம், அத சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் சொல்றோம் இல்லையா? சிபிசிஎஸ்ன்னு அந்த சிஸ்டம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்.
ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா கொஞ்சம் படிச்சிருங்க. ஸோ டீச்சிங் ஆப்டிட்யூட் பொறுத்த வரைக்கும் இதுல வர கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சம்டைம்ஸ் கிளாஸ் ரூம் ரிலேட்டட் கொஸ்டின் ஜென்ரலாவும் கேட்பாங்க. ஸோ இதுல 10 மார்க்ஸ் வரும். இப்போ வந்து நமக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, இது கொஞ்சம் மெமரி பேஸ்டு கொஞ்சம் நம்ம யோசிச்சே எழுதிடலாம். ஸோ இதுல வர யூனிட்ல வர கொஸ்டின்ஸை கொஞ்சம் விடாம எடுத்துருங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய பேர் 2 மார்க்ஸ்ல போறவங்க, 4 மார்க்ஸ்ல போறவங்கலாம் எனக்கு பார்த்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் சீரியஸா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்னலாம் இருக்குன்னு பிஒய்க்யூஸ்ல கடகடன்னு பார்த்துருவோமா நம்ம? வாங்க. Which level of teaching focuses primarily on the recall of facts and information கொடுத்துருக்காங்க without deep comprehension. இந்த level of teaching நமக்கு மொத்தம் 3 இருக்கு. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். ஓகே, இந்த மெமரி லெவல்ல தான் அந்த அளவு ஒன்றும் பெருசா புரியணும்னு அவசியம் இல்லை. பசங்க ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணணும். அதுதான் அங்க அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் குழந்தைங்க புரிஞ்சு படிக்கும். காம்ப்ரியன்னா என்னன்னா தான் படிச்சதை சொல்லும், காம்ப்ரியன் பண்ணும். ரிஃப்ளெக்டிவ் லெவலுங்கிறது ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்ற ஸ்டேஜ் அது. இன்ட்ராஸ்பெக்டிவ் லெவல்னு கூட அதை சொல்லுவோம். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஜஸ்ட் ரீகால், மெமரைசேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மெமரி லெவல். ஓகேவா? அடுத்தது, அட் விச் லெவல் ஆஃப் டீச்சிங் டஸ் த லேர்னர் கிரிட்டிக்கலி அனலைஸ்? இந்த மாதிரி வந்தாலே, இவாலுவேட் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி வந்தாலே ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல தான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்போ வரும்னா, குழந்தை காம்ப்ரியன் பண்ணி சொல்லும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கும், அந்த அந்த சப்ஜெக்ட்ல குழந்தை கண்டென்ட் மாஸ்டரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் வந்து அது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி எது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல் டீச்சிங் தான். எப்படி அந்த கண்ணாடி பிரதிபலிக்குது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதே மாதிரி அந்த குழந்தை பிரதிபலிச்சு நம்ம பண்றது ரைட்டான்னு பார்க்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணிப்பா. அதான் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ நான் காக்னேட்டிவ் லேர்னிங் அவுட்கம்னா, மொத்தம் 2 இருக்கு. காக்னேட்டிவ்ங்கிறது மென்டல் ப்ராசஸ், நான் காக்னேட்டிவ்ங்கிறது ஆட்டிடியூடு, இந்த மோட்டிவேஷன், அது எல்லாமே இதுல சேரும், நான் காக்னேட்டிவ்ல சேரும். இவங்க நான் காக்னேட்டிவ் கேட்டதுனால இங்க ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஒர்க். இதுல இருக்க வீடியோல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இல்ல மேம், நான் இந்த கொஸ்டின் ட்ரை பண்றேன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன்சரை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், மெமரைசேஷன் ஆஃப் ஃபேக்ட், லாஜிக்கல் ரீசனிங்லாம் அது ஒரு மென்டல் ப்ராசஸ். இதெல்லாம் காக்னேட்டிவ்ல சேரும். ஓகேவா? ஸோ இந்த காக்னேட்டிவ், நான் காக்னேட்டிவ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி இந்த ஆட்டிடியூட், வேல்யூ, மோட்டிவேஷன், சோஷியல் ஸ்கில்ஸ், இது எல்லாமே நான் காக்னேட்டிவ்ல சேரும். காக்னேட்டிவ் அவுட்கம்ல நமக்கு நாலேஜ், இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ் இருக்கும். அடுத்தது ஸ்கெஃபோல்டிங் இன் டீச்சிங் பிரைமர்லி இன்வால்வ்ஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த ஸ்கெஃபோல்டிங் எங்க வரும்னா விஹாட்ஸ்கி இருக்கும். ஓகே, ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம் தியரின்னு சொல்லுவோம். இந்த லாங்குவேஜ் அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்னா தன்னை சுத்தி இருக்கிறத பார்த்தே கத்துக்கும், இந்த இன்ட்ராக்ஷன்லயே கத்துக்கும்னு சொல்றேன். நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனா தானே ஒண்ணுன்னா நாலேஜ் கத்துக்குது ஒவ்வொரு விஷயமா. அதுதான் நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல சொல்றோம். அதுல ஒரு இன்னொன்னு சொல்லுவாரு ஸ்கெஃபோல்டிங். ஒரு குழந்தைக்கு தெரியாதுன்னா அதுக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த எம்கேஓன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, மோர் நாலேஜபிள் அதர்ஸ். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அந்த குழந்தை பண்ண ஆரம்பிச்சோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா விட்டுறணும். அதான் ஸ்கெஃபோல்டிங். அதுதான் ஆன்சர். ஆஃபரிங் டெம்பரரி சப்போர்ட் டு லேர்னர்ஸ் அன்டில் தே கெயின் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? இது பேர் நம்ம ஸ்கெஃபோல்டிங்னு சொல்றோம். இது ஒரு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும், அப்புறம் குழந்தை அதை பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம அந்த குழந்தைய பண்ண விட்டுறணும். அவ்வளவுதான். அடுத்தது மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் நமக்கு ஒன்று இருக்கு. இதுல அந்த தியரியில வர்றது, அதுல கடைசியா நமக்கு மொத்தம் 5 இருக்கு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் புதுசா ஒண்ணு வந்துச்சு. அதுல 7 வரும், 8 வரும், 7 வரும். ஓகேவா? இதுல வந்து நார்மலா ஃபர்ஸ்ட் வந்தது 5 நீட்ஸ் இதுல இருக்கும் நமக்கு. நம்மளோட தேவைகள் அது. ஓகேவா? அதெல்லாம் தேவை பூர்த்தியானா அந்த மேல செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். கடைசியா இருக்கிறது இங்க செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இவங்க என்ன கேட்கறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? எஸ்டீம் நீட்ஸ் இதுக்கு ஆன்சர். மாஸ்லோவோட ஹைரார்கி பாட்டம்ல இருந்து டாப் போகணும், இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ல தான் போகும். ஃபர்ஸ்ட் பிசியாலஜிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் சேஃப்டி நீட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது, அப்புறம் சோஷியல் நீட்ஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் எஸ்டீம் நீட்ஸ். எஸ்டீம்னா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதெல்லாமும் இருக்கு. இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனா என்ன நான் கரெக்டா புரிஞ்சுக்கிறது, என்னோட கேப்பபிலிட்டியை நான் புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அதுதான் செல்ஃப், அதுதான் ஹையர் லெவல்ல இருக்கிறது.
அடுத்தது, knowing that you find algebra more difficult than your sister does, but that you could improve with practice. அவன் எந்த இடத்துல வீக்குன்றது அவனுக்கு புரியுது, கூட நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணா நான் வருவேன்னு நினைக்கிறான் இல்லையா, அதை மெட்டா காக்னிஷன் நம்ம சொல்லுவோம். காக்னிஷன் சொல்றது மென்டல் ப்ராசஸ். அந்த மென்டல் ப்ராசஸே திரும்பி நம்ம ஒரு ரீசெக் பண்ணி பார்க்குறோமா, சரியா இருக்கான்னு பார்க்கறது மெட்டா காக்னிஷன். இப்படி பண்ணா சரியா வரும்னு நினைக்கிறது மெட்டா காக்னிஷன். ஓகேவா? திங்கிங் அபவுட் அவர் ஓன் திங்கிங் ப்ராசஸ்ன்னு இதை நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவும் யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மெட்டா காக்னிஷன். ஓகே, இது கொஞ்சம் இந்த டாபிக்கை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, செல்ஃப் ரெகுலேஷன், நம்ம ரெகுலேட் பண்ணிக்கிறது. எப்போ நம்ம வந்து நம்ம பிஹேவியர் எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணி எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியும். செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு தெரிஞ்சது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங், நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், நார்மல் எம்சிக்யூஸ் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இங்க, அவ்வளோதான் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த மாதிரியும் நமக்கு யூஜிசி நெட்ல வரும் கொஸ்டின். இது பேர் மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின். இதுக்கு வந்து 2 3 ஆன்சர்ஸ் இருக்கும், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ABCDE அந்த மாதிரி இருக்கும். இங்க என்ன கேக்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த சப்டிவிஷன்ஸ் ஆஃப் இம்ப்ளிசிட் மெமரின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்தம் இம்ப்ளிசிட் மெமரி, எக்ஸ்பிளிசிட் மெமரின்னு இருக்கும். ஓகேவா? இது எதுல வரும்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரின்னு பிரியும். அந்த லாங் டேர்ம் மெமரி ரெண்டா பிரியும், இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட்னு பிரியும். இம்ப்ளிசிட்னா என்னன்னா பெருசா அதை யோசிக்கவே வேணாம், டக்கு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதெல்லாம் இம்ப்ளிசிட்னு சொல்லுவோம். அதுல சில சப்டிவிஷன்ஸ் நமக்கு இருக்கு. அதெல்லாம் என்னன்னா, இந்த பிரிம்மிங், கிளாசிக்கல் கண்டிஷனிங், ப்ரொசீஜரல் மெமரி, இது மூணுமே இம்ப்ளிசிட் மெமரியில சேரும். ஓகேவா? நம்ம லைஃப்ல நடக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். அந்த ஒரு பர்சன் நம்ம பயந்துருக்கோம், அது வரும்போது டக்குன்னு ஞாபகம் வரும். பெருசா அது யோசிக்கவே வேணாம். அதே தான் கண்டிஷனிங் எஃபெக்ட்ஸும் அதே தான். ஓகேவா? ப்ரொசீஜரல் மெமரி, அந்த ப்ரொசீஜர் நம்ம மைண்ட்ல அப்படியே இருக்கும். 10 வருஷம் கழிச்சு சைக்கிள் ஓட்டுறோம், நடுவுல விட்டு போச்சு, ஓட்டவே இல்லைன்னா கூட அது வரும் நமக்கு அந்த பேலன்ஸ். அது ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு பண்றதுக்கு. அதை தான் ப்ரொசீஜரல் மெமரி சொல்றோம். இதுக்கு ஆன்சர் வந்து ACE. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லாங் டேர்ம் மெமரியில ரெண்டா பிரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் மெமரி ரெண்டா பிரியும், இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட்னு பிரியும். இது எக்ஸ்பிளிசிட், இது இம்ப்ளிசிட்னு பிரியும். இந்த இம்ப்ளிசிட் மெமரி இது பிரியும். இந்த எக்ஸ்பிளிசிட் மெமரி தான் எபிசோடிக் மெமரி, சிமாண்டிக் மெமரின்னு பிரியும். எபிசோடிக்னா லைஃப்ல நடக்கிற சில விஷயம். இப்போ நமக்கு ஒரு ஃபேர்வெல் காலேஜ்ல நடக்கிறதோ, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதெல்லாம் எபிசோட்ஸா ஞாபகம் இருக்கிறது. சிமாண்டிக் ஒரு ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ஏதோ ஒரு ஜெனரல் ஃபேக்ட்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும்ல, அதுதான். Okay, அதுக்கு கொஞ்சம் கான்ஷியஸா நம்ம ரீகால் பண்ணணும். இப்படி இருக்குமான்னு யோசிச்சு பார்க்குறோம் இல்லையா, அது. அடுத்தது, இதுவும் அதே மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின் சொல்றோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த லேர்னர் சென்டர்ட் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா லேர்னர் ரிலேட்டட்னு கேட்டதுனால லேர்னர் சுத்தி தான் நம்ம யோசிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் டீச்சர்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப இந்த வரவே வராது. ஏன்னா இங்க டீச்சர்னு கொடுத்துருக்காங்க. யூஜிசி நெட்ல இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இந்த வரலன்னா இந்த மூணுமே அடிச்சாச்சு, இப்பயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது பேர் தான் எலிமினேஷன் டெக்னிக் நம்ம சொல்லுவோம். ஆன்சர் இது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது எல்லாத்தையும் அடிச்சிருங்க. ஒரே தடவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் யூஜிசி நெட்ல. ஓகேவா? மத்தது எல்லாம் அதே தான். பிசிக்கல் மென்டல் ஹெல்த் முக்கியம், பொட்டென்ஷியல் முக்கியம், ரெடினஸ் முக்கியம், ஆஸ்பிரேஷன் முக்கியம். இந்த இல்லைன்னு வேணும்ட்டே தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு டக்கு டக்குன்னு எக்ஸாம்ல எல்லா கொஸ்டின்ஸும் பண்ண முடியும், அதுக்காக. நெக்ஸ்ட், அடுத்தது, இது என்ன கொஸ்டின்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் நம்ம சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நமக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாம்ல வரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, த ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிங் எ ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கால்ட் இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட். இது கண்டிப்பா ரைட்டு. இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்ன, நம்ம மார்க்கே, நம்ம அந்த குழந்தையோட அதோட மார்க்கே எடுத்து கம்பேர் பண்றது, அதோட மந்த்லி மார்க், அது குவார்டர்லி எக்ஸாம், அந்த மாதிரி. அதோட growth பார்க்கறதுக்காக, அவ்வளவுதான். ஆத்தென்டிக் அசஸ்மெண்ட்ங்கிறது or assessment procedure that test skills and abilities as they would be applied in real life situation. கண்டிப்பா அந்த ஸ்கில் அந்த குழந்தையால வெளியில போய் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண முடியுதா, இதுதான். இப்ப ரெண்டுமே இங்க ரைட் தான். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வரும் நமக்கு. அடுத்தது,
இதுவும் அதே மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பெடகாஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் கேட்டிருக்காங்க. இந்த பெடகாஜிக்கல் அனாலிசிஸ்னாலே பெடகாஜிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் சொல்லுவோம். ஒரு டீச்சர் ஒரு கண்டென்ட்டை கிளாஸ்ல எவ்வளோ அழகா ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர்டா கொண்டு போறாங்க, அதுக்கு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்கல்ல, அதை அனலைஸ் பண்ணி பார்க்கறது கரெக்டா இருக்கான்னு. அதை வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு என்னெல்லாம் தேவை? ஆப்ஜெக்டிவ் ஃபார்முலேஷன் தேவை, நோக்கம், டீச்சிங் மெத்தட் செலக்ட் பண்றது தேவை, மெட்டீரியல் செலக்ட் பண்றது தேவை, அந்த கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணணும், என்னென்ன கண்டென்ட் இருக்கு, எவாலுவேஷன் இந்த இடத்துல அவங்க எதுவுமே காம்பனன்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஸ்டெப்போ அப்படிலாம் எதுவும் கேட்கல. ஸோ இந்த நாலுமே முக்கியம். ஸோ ஏபிசிடி இதுக்கு ஆன்சர். ஓகேவா? பெடகாஜிக்கல் அனாலிசிஸ்னா இதான் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது இந்த மாதிரி இதுவும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். டீச்சர் சென்டர்ட் லேர்னிங்ல டீச்சர் gives up the traditional decision making role and chooses instead the role of facilitator who chooses on students. அந்த மாதிரி இருக்குமா? டீச்சர் சென்டர்ல டீச்சரோட ரோல் தான் பெருசா இருக்கும், அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க, அத்தாரிட்டேட்டிவா இருப்பாங்க கொஞ்சம். இல்லையா? அப்பனா ஸ்டேட்மெண்ட் ஒன் நீங்க ராங். அவன் என்ன சொல்றாங்க, இவங்க ஃபெசிலிட்டேட்டர்னா பசங்களை பண்ண விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கறது அவ்வளவுதான் பண்றது. பட் இந்த மாதிரி இருக்காமா, டீச்சர் சென்டர் டீச்சர் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ இது ஆன்சர் ராங். இன் எ லேர்னர் சென்டர்ட் மெத்தட் டீச்சர் அட்டம்ஸ் டு see the world as the students see it, creating an atmosphere of empathetic communication. கண்டிப்பா பசங்க எப்படி எந்த கோணத்துல பாக்குறாங்களோ டீச்சர் அந்த மாதிரி யோசிப்பாங்க, அவங்களும் அவங்க கூட அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க பசங்களுக்கு. ஸோ இது ரைட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் இங்க ராங்கு, ஸ்டேட்மெண்ட் டூ ரைட்டு. அதனால ஆன்சர் வந்து இங்க டி. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது, the organized bodies of information stored in memory that bias the way new information is interpreted, stored and recalled is known as. அப்படின்னா என்னன்னா, இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது ஸ்கீமாஸா நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அது ரிலேட்டடா இல்லைனாலும் அதுக்கு சம்மந்தம் இல்லாம ஒண்ணு நம்ம பார்க்கும்போது சம்டைம்ஸ் அது மைண்ட் நம்ம ஏத்துக்காது. ஏன்னா நம்ம முதல்லயே ஒரு மென்டல் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? பேர்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கும்னு ஒரு பறந்துட்டு தான் இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு ஸ்கீமா செட் பண்ணியிருப்போம். சில பேர்ட்ஸ் பறக்காது இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது நம்ம பயாஸ் வரும். அதுதான் இவங்க சொல்றாங்க. இங்க வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் ஸ்கீமாஸ்ன்னு சொல்லுவோம். இது எதுல வரும்னா, ஜீன் பியாஜே சில கீ டேர்ம் சொல்லியிருப்பாரு. நம்ம மைண்ட் அதுலயும் சொல்லுவாங்க. இந்த சங்க்ஸ்ன்ற வேர்டு கூட ஸ்கீமால வரும். சின்ன சின்னதா நம்ம பார்க்கிறது நம்ம மைண்ட்ல அப்படி ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்கீமா. இது ஸ்கீமாங்கிறது ஒரு மென்டல் ஃப்ரேம் ஒர்க் தட் ஆர்கனைஸ் நாலேஜ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பெர்செப்ஷன் அண்ட் மெமரி. ஓகேவா? அடுத்தது இதுவும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். இதுல கன்வர்ஜென்ட் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங்னு கொடுத்துருக்காங்க. இந்த கன்வர்ஜென்ட் திங்கிங்னா குறுகலா யோசிக்கிறது. ஓகேவா? நம்ம நம்ம ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அது லாஜிக்கா யோசிக்கிறதா இருக்கட்டும், அதுல இருக்கிற நாலேஜை ரொம்ப பெருசா வேற கோணத்துக்கு போவாதது தான் கன்வர்ஜென்ட் சொல்லுவோம். குறுகலா இருக்கும் நம்ம மைண்டு. டைவர்ஜென்ட்ங்கிறது கிரியேட்டிவா இருக்கும். ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்கு 10 சொல்யூஷன் இருக்கும் டைவர்ஜென்ட்ல. பட் கன்வர்ஜென்ட்ல அந்த மாதிரி இருக்காது. பட் லாஜிக் இருக்கும் இந்த இடத்துல. அவ்வளவுதான் கன்வர்ஜென்ட் சொல்லுவோம். ஆக்சுவலா சொன்னா இந்த இடத்துல மாத்தி கொடுத்துருக்காங்க இந்த டெஃபினேஷன்ஸ். அதனால ரெண்டுமே இங்க ராங் தான். இவங்க கொடுத்தது ராங் தான். ஓகேவா? கன்வர்ஜென்ட் திங்கிங் தான் நாலேஜுக்கும் லாஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். டைவர்ஜென்ட் திங்கிங் தான் அன்யூஷுவல் ஐடியாஸ் நமக்கு வரும். அப்ராப்ரியேட் ரெஸ்பான்சஸ் டு ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அன்யூஷுவலா இருக்கும். ஆனா அவங்க நல்லா திங்க் பண்ணுவாங்க நிறைய. அது ஸோ ரெண்டுமே இங்க ராங். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் மாறி இருக்கு அவ்வளவுதான். இந்த மாதிரியும் எக்ஸாம்ல வரும். அடுத்தது, விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர்? ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியருக்கு என்னெல்லாம் தேவை? இந்த கொஸ்டின் கொஞ்சம் எப்பயுமே ட்விஸ்ட் பண்ணுவாங்க. எஃபெக்டிவ் டீச்சர் கொஸ்டின் கேட்டா டீச்சரோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். டீச்சிங் பிஹேவியர்னா அந்த கண்டென்ட் அவங்க எப்படிலாம் ஸ்ட்ரக்சர் பண்றாங்க அதுக்கு மாதிரி யோசிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து பி, லெசன் கிளாரிட்டி, இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டி அண்ட் என்கேஜ்மெண்ட் இன் த லேர்னிங் ப்ராசஸ். ஏன்னா இங்க கேட்டது எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர். ஒரு கண்டென்ட்டை கிளாஸ்ல நடத்தும் போது அந்த டீச்சர் எப்படி பண்ணணும், லெசன் கிளாரிட்டி இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டினா நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணணும், நிறைய வெரைட்டியா பசங்க ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா பசங்களுக்கு. சில ஆடியோ வீடியோ அந்த மாதிரி இருக்குல்ல, ஒவ்வொரு குழந்தை ஒன்று கேட்டு புரிஞ்சுக்கும், வீடியோ பார்த்து புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வெரைட்டி இருக்கணும், என்கேஜ்மெண்ட் இந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது தான் நிறைய தடவை எல்லாருக்குமே டவுட் வரும். பட் இதை நீங்க எப்படி இதை யோசிக்கணும்னா, எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர் அந்த டீச்சிங் கிளாஸஸ்ல ப்ராசஸா பண்ணும்போது எப்படி இருக்கணும்,
பட் இந்த ஸ்ட்ரக்சரிங், ஸ்டூடெண்ட் சக்சஸ் ரேட், யூசிங் ஸ்டூடெண்ட் ஐடியாஸ், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அவங்க பண்ணும்போதே டீச்சர் அந்த இடத்துல எஃபெக்டிவ் டீச்சருக்கு வர்றது இதெல்லாம். ஸ்ட்ரக்சரிங்ன்றது டீச்சர் அதை ஸ்ட்ரக்சர் பண்றது, அது எஃபெக்டிவ் டீச்சரோட வேலை அது. ஸோ இந்த இடம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் நான் சொன்னேன் எஃபெக்டிவ் டீச்சிங், எஃபெக்டிவ் டீச்சர் கொஞ்சம் பார்த்துக்கணும். எஃபெக்டிவ் டீச்சிங் வந்து லெசன் கிளாரிட்டி இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டி இருக்கும், என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆன் அட்வான்டேஜ் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் மெத்தட் ஆஃப் டீச்சிங்னு கேட்டிருக்காங்க. எது வந்து அட்வான்டேஜ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட்டுங்கிற வேர்டு எக்ஸாம்ல வந்தா நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹையர் ஆர்டர் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்கிறாங்க இதுல, நாட் ஹையர் ஆர்டர் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் கண்டிப்பா இருக்குதானே ரிஃப்ளெக்டிவ்ல. இது கிடையாது. இது கிடையாதுன்னா இது ஆன்சர்ல வராது, நாட்டு வராது. அப்பனா ஏ இருக்காது, அப்பனா ஏவை அடிச்சிருங்க. ஏன்னா இது ரிஃப்ளெக்டிவ் லெவல் தான். இது ஹையர் ஆர்டர் இன்ட்ராக்ஷன் வந்து அது ரிஃப்ளெக்டிவ் லெவல். இப்போ ஏ வராது, சிடி இருக்கு, டிஇ இருக்கு. அப்படின்னா டி கண்டிப்பா ரெண்டுத்துலயும் இருக்கு. அதை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. ஒன்னு சிஓ இஓக்கோ போயிடுங்க. ஹெல்ப்ஸ் இன் ரிட்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. ஹெல்ப்ஸ் இன் ரிட்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓகே, இது கொஞ்சம் டவுட் இருக்கு, அப்போ விட்டுருங்க. ஈக்கு போங்க. இட் லேஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் அதர் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அவங்க. இட் லேஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் அதர் லெவல். இது ஃபவுண்டேஷனாவா இருக்கும் இல்லையா? ஃபவுண்டேஷனா இருக்குமான்னு இது இருக்காது. இது ஃபவுண்டேஷனா ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லையே இது. இட் லேஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் அதர் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். பட் ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மெமரி பார்க்குறோம், நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டிவ்க்கு வரோம். நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கலாம். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் லேர்னர்ஸ் அக்ராஸ் ஆல் ஏஜ் குரூப்ஸ். டி அதை விட டி ரெண்டு, அதனால தான் டி எங்க இருக்கு நம்ம சொல்லியாச்சு. இப்போ சியும் ஹெல்ப்ஸ் இன் ரிட்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இங்க வராது. ஏன்னா பசங்களே யோசிச்சு தான் அந்த இடத்துல பண்ணுது. ஓகேவா? இந்த இடத்துல இந்த ரிட்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிப்பிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வராது. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் லேர்னர்ஸ் கண்டிப்பா வராது, இதுவும் வராது. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து சி அண்ட் டி. ஓகே, இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ரிஃப்ளெக்டிவ் மெத்தட் ஆஃப் டீச்சிங்ன்றது ஹையர் ஆர்டர் இன்ட்ராக்ஷன் கண்டிப்பா இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி கண்டிப்பா வரும். ஓகேவா? இதெல்லாமே இருக்கும். ஹெல்ப்ஸ் இன் ரிட்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நாட் ஆன் அட்வான்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இது அட்வான்டேஜ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பசங்க இங்க நிறைய விஷயம் யோசிச்சு அவங்களே பண்ணுவாங்க இங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் லேர்னர்ஸ், அதுவும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது இங்க அதே தான் கொடுத்துருக்காங்க. ரிட்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் ஸ்ட்ராங்லி லிங்க் டு ரோட் ஆஃப் ரிப்பிட்டேட்டிவ் மெத்தட் அது. ஓகேவா? இது மெமரி லெவல்ல தான் வரும் அது. ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் மே நாட் ஷூட் ஆல் லேர்னர்ஸ். எல்லாருக்குமே ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் நம்ம பண்ண முடியாது இல்லையா? சின்ன குழந்தைங்களுக்கு செட் ஆகாது, அதுதான் சொல்றாங்க. இந்த ரிட்டென்ஷன் எங்க வரும்னா மெமரி லெவல்ல தான் மெயினா வரும். அடுத்தது வாட் இஸ் த நேம் ஃபார் த டெக்னிக் விச் யூசஸ் இமேஜஸ் தட் ஆர் ஆஃபன் மோர் இவோகேட்டிவ். இந்த இவோகேட்டிவ்ங்கிறது என்னன்னா அப்படியே யோசிக்க வைக்கிறது. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. than words and more precise and potent in triggering a wide range of association and thinking. நம்மள அப்படியே யோசிக்க வைக்கிறது. இது என்னன்னா மைண்ட் மேப் பண்றது. ஒரு கான்செப்டையே, இப்போ மைண்ட் மேப்னா என்ன, ஒரு கான்செப்டையே நல்லா இப்படிலாம் யோசிக்கிறது. மைண்ட் மேப் அதான். அது கனெக்டடா இருக்கிறதெல்லாம் அப்படியே கரெக்டா பண்றது அதான் மைண்ட் மேப்னு சொல்லுவோம். பிரெயின் ஸ்டாமிங்ன்றது ஒரு கொஸ்டினை கொடுத்து அப்படி பசங்களுக்கு என்ன தோணுதோ டக் டக்குன்னு சொல்லுவாங்க, அது பிரெயின் ஸ்டாமிங். இந்த ஸ்டோரி போர்டிங் ஸ்டோரி மாதிரி பண்றது, ஒன்னு பிக்சர்ஸ் வச்சு பண்றது அது. ஓகேவா? அது ஸ்டோரி போர்டிங் சொல்லுவோம். இந்த சினெப்டிக்ஸ்ன்றத இத புதுசா இப்ப கேக்குறாங்க அடிக்கடி. சினெப்டிக்ஸ்ன்றது என்னன்னா பொருந்தாத ஒரு ரெண்டு விஷயத்த பொருத்தி பசங்களை யோசிக்க வைக்கிறது, அதான் சினெப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் மேப், மைண்ட் மேப்னா என்னது? இமேஜஸோ கீவேர்ட்ஸோ யூஸ் பண்றோம், அரேஞ்ச் விஷுவலி டு ஸ்டிமுலேட் திங்கிங் அண்ட் அசோசியேஷன். ஓகேவா? இதுதான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே எவோகேட்டிவ், பசங்களை அப்படியே திங்கிங் ப்ராசஸ்க்குள்ள பண்றது, அதுதான் எவோகேட்டிவ் சொல்லும். ஓகே, அடுத்தது இது சினெப்டிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். எப்படின்னா அனாலஜி யூஸ் பண்றது, பொருந்தாத ஒரு ரெண்டு அந்த மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணி பண்றது. ஓகே, அடுத்தது ஐடென்டிஃபை தோஸ் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் விச் ஆர் லேர்னர் சென்டர்ட். எதெல்லாம் லேர்னர் சென்டர்ட் கேட்டிருக்காங்க. இந்த டீச்சர் சென்டர், லேர்னர் சென்டர் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எதெல்லாம் லேர்னர் சென்டர்ட் கேட்டதுனால கோஆபரேட்டிவ் லேர்னிங் கண்டிப்பா. டீம் டீச்சிங்ன்றது டீச்சிங்ல தானே சேரும், பி வரவே வராது. இங்க லேர்னர் சென்டர் தானே கேட்டிருக்காங்க, அப்ப பி நமக்கு வராது. அப்ப ஏவையும் பிவையும் அடிச்சிருங்க. ஓகேவா?
இத அடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன ஏ கண்டிப்பா இருக்கு. லெபார்டரி பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. லெபார்டரி இப்ப பசங்களே தானே பண்ணி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பேர், ஷேர், டிஸ்கஷன்ஸ். இது ஓகே. அடுத்து லெக்சரிங் வித் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். இதுவும் டீச்சர் பண்றது தானே. லெக்சரிங் வந்தாலே டீச்சர் பண்றது தானே. இப்ப இது 2மே வராது. இது ஏ, சி, டி தான் இங்க ஆன்சர். ஓகேவா? இத இ பார்த்திருந்தா நம்ம அப்பயே அடிச்சிருக்கலாம். லெக்சரிங்ன்றது டீச்சர் பண்றது. ஓகேவா? ஸோ லேர்னர் சென்டர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதே மாரி இந்த திங்க், பேர், ஷேருங்கிறதும் அத மாதிரி தான். இந்த பேர், ஷேர், டிஸ்கஷன். 2 பேர் சேர்ந்து ஷேர் பண்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க யோசிப்பாங்க. அப்புறம் 2 பேரும் அவங்கவங்க ஷேர் பண்ணிப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் அது. அடுத்தது இதுவும் நெறைய நமக்கு இந்த மாரி வரும். மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ்ன்னு இத சொல்லுவோம். நமக்கு இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. From the following, identify those features which are associated with indirect instructional strategy. இன்டைரக்ட்னா டீச்சர் நேரா சொல்லிக் குடுக்கறது இல்ல. இன்டைரக்ட்டா பசங்க அந்த சில விஷயத்த கத்துக்கிறாங்க இல்லையா? அததான் நம்ம என்ன சொல்றோம்? இன்டைரக்ட் டீச்சர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். அதுல கைடட் ஸ்டூடெண்ட் பிராக்டிஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே குடுத்துருக்காங்க. இது வருமா? இன்டைரக்ட்னா டீச்சர் வந்து அது நேரா பண்றது இல்ல. ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜினா ஏதோ ஒண்ணு சொல்லிக் குடுக்குறது. இப்ப ஏ கண்டிப்பா இங்க வராது. ஓகேவா? அத ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. ஏ வரவே வராது அந்த இடத்துல. அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட் அக்வசிஷன் த்ரூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். ஓகே. இது வர வாய்ப்பு இருக்குல்ல? நேரா சொல்லல. பட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மூலியமா அந்த கான்செப்ட் புரிய வைக்கிறாங்க. அப்ப பி வர வாய்ப்பு இருக்கா? சோ பி இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. 2த்துல ஏதோ தான் இருக்கு. அடுத்தது presenting the stimulus material in small easy to take steps. இது எப்படி வரும்? டீச்சர் தானே இங்க சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்க டைரக்ட்டா சொல்லிக் குடுக்குறாங்க இது. அப்ப சி வர வாய்ப்பு இல்ல. அப்பனா இதுவும் வராது. சியும் வராது. அப்ப ஆன்சர் என்னது? ஏ தான். ஓகேவா? இது ஒண்ணுமே இல்ல. இன்டைரக்ட்னா என்னன்னா, டீச்சர் நேரடியா சொல்லி தரல. ஓகேவா? இன்டைரக்ட்டா ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்குறாங்கன்றாங்க. இந்த இடத்துல பிரசன்டிங் த ஸ்டிமுலஸ்ன்னு சொல்றோம். ஸ்டிமுலஸ்னா ஏதோ ஒண்ணு போர்ட்ல காட்டுறது, ஏதோ ஒண்ணு பசங்கள தூண்டுறது படிக்கிறதுக்கு. அது வர வாய்ப்பு இல்ல. புரிஞ்சிருச்சா? சோ எக்ஸாம பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஒரு கொஸ்டின பார்த்து டக்குன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்க்கு போயிட்டே இருங்க. ஒண்ணு ஆன்சர் இல்லன்றது நம்ம எலிமினேஷன்ல தெரிஞ்சிருச்சுன்னா அத ஸ்ட்ரைக் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்க்கு போயிடுவோமா? வந்து இங்க பார்ட்டிசிபேட்டரி அண்ட் கொலாபரேட்டிவ் மூவ்ஸ் ஸ்ட்ரெஸ்ட். பார்ட்டிசிபேட்டரி டீச்சர் சொல்லல. பட் அப்படியே சொல்ல மாரி காட்டுறாங்க. ஒரு மாரி பார்ட்டிசிபேட்டரியா தான். சம்டைம்ஸ் சில இது 90% பொருந்தும். சில இது 70% இருக்கும். அந்த அந்த மாதிரி கால்குலேஷனும் மைண்ட்ல வச்சு பண்ணணும் இதுல எக்ஸாம்ல. ஓகே. ப்ராப்ளம் பேஸ்டு பிரசன்டேஷன் குடுக்குறது. அதுவும் இருக்கு. ப்ராப்ளம் பேஸ்டு பிரசன்டேஷன். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் இது இன்டைரக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ். இதுவும் மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின். நிறைய மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின் வரும். கொஞ்சம் அதில் கொஞ்சம் லைட்டாக டைம் கன்சியூம் பண்ணும். ரீடிங் ஸ்கில்ஸ் அதுக்கு தான் நமக்கு தேவைன்றது. ஓகே. சும்மா ஒரு 4 கொஸ்டின் ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு கான்ஃபிடென்ட்டாக போகிறதுல இல்லை. கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் நம்மளால யூஜிசி கிளியர் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நாட்னா என்னன்னா அடல்ட் லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. ஓகேவா? தே ஆர் மெச்சூர்டு லேர்னர்ஸ். ஓகே. மெச்சூரிட்டி நமக்கு அப்புறம் வச்சுப்போம் சில இது. பட் நாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல. அப்பனா இவங்க மெச்சூர்டா தான் இருப்பாங்க. அது வந்துரும். தே கேன் ஆக்ட் ரேஷனலி. கரெக்ட். அந்த இடத்துக்கு ஏத்த மாரி என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாரி ரேஷனலா திங்க் பண்ணுவாங்க. அதுவும் ரைட் தான். தே சர்ச் ஃபார் எ ரீசனபிளி ஸ்டேபிள் ஐடென்டிட்டி. ஓகே. இத கொஞ்சம் வச்சுப்போம். ஏன்னா அடல்ட் லேர்னர்ஸ் தான் பார்ப்போம். அடுத்து தே கேன் மேக் எ பேலன்ஸ்டு சாய்ஸ். அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பா. அப்பனா கண்டிப்பா ஏ கிடையாது, பி கிடையாது, டி கிடையாது. ஏ, பிய எடுத்துருங்க, ஏ, டிய எடுத்துருங்க. டியும் கிடையாதுன்னு பார்த்துட்டோம். ஏன்னா தே கேன் மேக் எ பேலன்ஸ் சாய்ஸ். உண்மதான். அப்பனா எது மீறுது நமக்கு? சியும், ஈயும் தான் மீறுது. எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. சம்டைம் புதுசாவும் இருக்கும். நமக்கு தெரிஞ்சத வச்சு கொஸ்டின்குள்ள ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முக்கியம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. ஓகேவா? எல்லாமே படிச்சுட்டு யாராலயும் போ முடியாது. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கும். ஓகேவா? நம்ம ஒண்ணு படிச்சோம்னா, அவங்க வேற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அவங்கள ஃபில்டர் பண்றதுல தான் அவங்களோட இது இருக்கும். யார் செட் பண்றாங்களோ. ஓகேவா? ஸோ தி சர்ச் ஃபார் எ ரீசனபிள் ஸ்டேபிள் ஐடென்டிட்டி சொல்றாங்கல்ல. அது அடல்ட் லேர்னர்ஸ் ஓரளவு கோல் டைரக்டடா இருப்பாங்க. செல்ஃப் டைரக்டடா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஓரளவு பண்ண முடியும். அப்ப இது கிடையாது. தி சர்ச் ஃபார் இது கிடையாது. ஈங்கிறது ஆஃபன் கொஸ்டின் கான்டெம்பரரி வேல்யூஸ். இதுவும் கிடையாது. நாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இது அடல்ட் டிபிக்கலி ஹேவ் எ ஸ்டேபிள் ஐடென்டிட்டி இருக்கும். அக்செப்ட் எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் ரேதர் than சர்ச்சிங். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா
நாட் ரிலேட்டட். அடிக்கடி இந்த நாட் வரும் எக்ஸாம்ல பார்த்துக்கோங்க. எது வந்து கோஆபரேட்டிவ் லேர்னிங்ல இல்ல. இது நார்மல் எம்சிக்யூ தான். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து பி. கோஆபரேட்டிவ் லேர்னிங்னால என்னன்னா பசங்களாம் ஒண்ணா சேர்ந்து கத்துக்கிறது கோஆபரேட்டிவ் லேர்னிங் நம்ம சொல்றோம். பியர் குரூப்போட படிக்கிறது. எக்ஸ்பீரியன்சஸ் த டெவலப் குட் லேர்னிங் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் இது இருக்கு. பில்டிங் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ப்ரொவைட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஓவர்லோடட் வித் டூ மச் ஒர்க் இன் குரூப்ஸ் வருமா? பசங்க எல்லாம் ஒண்ணா பண்ணும்போது நிறைய விஷயம் ஷேர் பண்ணி தானே பண்றாங்க. ஸோ இது வராது. ஓகே, இந்த நாட் வந்தா கொஞ்சம் மறக்காம பண்ணணும். கரெக்டா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a லேர்னர் சென்டர்ட் டீச்சிங் மெத்தட்னு கேட்டிருக்காங்க. இந்த லேர்னர் சென்டர்டு டீச்சிங் மெத்தட்னா பசங்க தான் அங்க ஆக்டிவா இருப்பாங்க இல்லையா? இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் டீச்சர் பண்ணி காட்டுவாங்க. ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இது மூணுமே டீச்சிங் சென்டர்ல தான் வரும். டீச்சரோட ரோல் பெருசா இருக்கும். பட் இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங் தான் லேர்னர் சென்டர்டு. ஓகேவா? அடுத்தது, வாட் இஸ் ட்ரூ அபவுட் நான் ஃபார்மல் லேர்னிங் என்வாயன்மெண்ட்னு ஒன்று கேட்டிருக்காங்க. நார்மலா ஃபார்மல் லேர்னிங்னா எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சர்டா நம்ம ஒரு ஸ்கூலோ யூனிவர்சிட்டி படிக்கிறது, அது ஃபார்மல். நான் ஃபார்மல் லேர்னிங்ன்றது இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது இல்லை. இப்போ நார்மலா ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், அதெல்லாம் நான் ஃபார்மல்ல சேரும். அதே மாதிரி இன்ஃபார்மல்னு ஒன்று இருக்கு. இன்ஃபார்மலுங்கிறது நார்மலா டே டு டே லைஃப், வீட்லயே ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிறோமா, அதெல்லாம் இன்ஃபார்மல். ஓகேவா? இப்போ நான் ஃபார்மல் இதுக்கு எதெல்லாம் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி 1 and 2. லேர்னிங் டசன்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஏ ஸ்ட்ரக்சர்டு வே. கண்டிப்பா இது நான் ஃபார்மல். டசன்ட் எய்ம் அட் சர்டிஃபிகேஷன். உண்மையாவே சர்டிஃபிகேஷன் நான் ஃபார்மல்ல கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதை பார்த்த உடனே நம்ம எலிமினேட் பண்ணிருக்கலாம். லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் இன் ஏ ஸ்ட்ரக்சர்டு மேனர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 கண்டிப்பா கிடையாது. இது ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைடு ஃபார்மல் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த 4 இருக்க வாய்ப்பு இருக்கு, வச்சுக்கலாம். இன்டென்ஸ் டு அச்சீவ் ப்ரீ டிட்டர்மைன்ட் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இன்டென்ஸ் டு அச்சீவ் ப்ரீ டிட்டர்மைன்ட் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் முன்னையே அது அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டா இங்க இல்ல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் இங்க வருமான்றது ஒண்ணு. ஓகேவா? இதை விட இது கரெக்டா இருக்கு. மேபி இது இருக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதுல ரொம்ப கரெக்டா இருக்கிறது இதுதான். 1 தான். அப்படி பார்த்தா நமக்கு எந்த ஆன்சர் செட் ஆகுது? 1 and 2 ஒன்லி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, சில இது 100% ரைட்டா இருக்கும், சிலது 80% ரைட்டா இருக்கும். எது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பொருந்துதோ அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் யூஜிசி நெட்ல வரும். ஓகேவா? ஸோ 1 and 2. அடுத்தது, நெக்ஸ்ட் இதுவும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2ன்னு இருக்கு. இங்க என்ட்ரி பிஹேவியர், டெர்மினல் பிஹேவியர்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்ட்ரி பிஹேவியருங்கிறது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறது. டெர்மினல் பிஹேவியருங்கிறது அது பண்ணி முடிச்சோன்னு வர்றது டெர்மினல் பிஹேவியர். அவ்வளவுதான். இங்க என்ட்ரி பிஹேவியர் இம்ப்ளைஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் ஆஃப் த லேர்னர்ஸ் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க. வேணும்ட்டே ட்விஸ்ட் பண்றதுக்காக கொடுத்தது. ஆக்சுவலா டெர்மினல் பிஹேவியர் தான் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் வரும். இது இம்ப்ளைஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரையர் டு த டீச்சிங்ல, இது அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இது என்ட்ரி பிஹேவியர். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி அந்த கொஸ்டின்லையும் அப்படிதான் கேட்டிருந்தாங்க. என்ட்ரிங்கிறது முன்னாடி வரணும், டெர்மினல்ங்கிறது பின்னாடி. ஸோ ரெண்டுமே ஆக்சுவலா இங்க தப்பு தான். ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் இன்கரெக்ட். ஓகேவா? அடுத்தது, வாட் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ்? இந்த ஓஇஆர்னா ஒண்ணுமே இல்லை, எஜுகேஷனுக்கு தேவையான இந்த ரிசோர்சஸை ஃப்ரீயா கொடுக்கறது, நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? அது ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ்ன்னு சொல்றோம் நம்ம. ஸோ இது பிரைமரி கோல் என்னன்னா, இதுக்கு ஆப்ஷன் வந்து ஒன்லி பி, அக்சசபிலிட்டி டு எஜுகேஷன். இதுதான் ரைட். ப்ராஃபிட் ஜென்ரேஷன். ஆக்சுவலா இந்த மாதிரி ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ் கூட நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். பெருசா லாபம் எதிர்பார்க்கறது இல்லை, எஜுகேஷனை நிறைய கொண்டு போகணுன்றதுக்காக பண்றவங்க. ஸோ ஏ வந்து ஆன்சர் கிடையாது, ஏ ஆன்சர் கிடையாது, ஏ ஆன்சர் கிடையாது. முடிஞ்சிடுச்சு, ஆன்சர் வந்துருச்சு. புரிஞ்சிருச்சா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஸ்ட்ரைக் பண்ணாலே நமக்கு வந்துடும். அடுத்தது, வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் சிமுலேஷன் இன் ட்ரைனிங்? இந்த சிமுலேஷனுங்கிறது என்னன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் என்வாயன்மெண்ட் கொண்டு வர்றது. இப்போ ஒரு ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கிறோம், உண்மையான ஃப்ளைட்டே முதல்ல கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி செட்டப்ல இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதுதான் சிமுலேஷன். ஓகேவா? ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி லெசன் நடத்துறாங்க, அந்த அந்த மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வர்றது, அவ்வளோ பார்லிமெண்ட் மாதிரி கிளாஸை கொண்டு வந்து பண்றது, அதாவது சிமுலேஷன். இது என்ன பண்ணும்? ரெப்ளிகேட்டிங் ஆக்சுவல் கண்டிஷன்ஸ் ஃபார் ட்ரைனிங். ஓகே, எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பாருங்க, இது யூஜிசி நெட்ல கேட்டது. இதுதான் சிமுலேஷன். ஓகேவா? அடுத்தது, which one of the following is the best method of teaching for complex concepts? இப்போ ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் நம்ம சொல்லி தரோம்னா எது வந்து ஆக்சுவலா உண்மைன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். ஏன்னா டீச்சர் அங்க பண்ணி காட்டுவாங்க எதையோ,
அந்த மாதிரி பண்ணும்போது பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. லெக்சர் மெத்தட் கிடையாது, டிஸ்கஷன் மெத்தட்ல. ஏன்னா பசங்களுக்கு அந்த கான்செப்ட் சரியா புரியலங்க. கொஸ்டின் ஆன்சர் மெத்தடும் கிடையாது. ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு செஞ்சும் காட்டுவாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன்ல ப்ராக்டிக்கல் வேல பண்ணி காட்டுவாங்க டீச்சர். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது, which of the following evaluation system belongs to the category of being on innovative practice ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப வர கொஸ்டின்ஸ் இதெல்லாமே இன்னோவேட்டிவ் ப்ராக்டிஸுக்கு எந்த இவாலுவேஷன் சிஸ்டம் யூஸ் பண்றோம்னா, இந்த செமஸ்டரைஸ்டு எக்ஸாமினேஷன் நம்ம எப்பயுமே யூஸ் பண்றது, பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வேலுவேட் பண்றது. இப்போ வர்றது என்னன்னா, அந்த போர்ட்ஃபோலியோ பேஸ்டு இவாலுவேஷன் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, பசங்களோட இந்த என்னெல்லாம் குழந்தைங்க பண்ணிருக்கு கிளாஸ்ல இல்லையா, அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு கம்பைன் பண்ணி வச்சிருப்போம். அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்போம். வேற ஒண்ணுமே, அதான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்றோம். ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ சொல்லுவோம். அதில் எல்லாமே பசங்களோட அந்த சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், இல்ல அந்த குழந்தைங்க எஸ்ஏல என்ன நல்லா பண்ணுச்சு, ஈவன் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் கூட இருக்கும் அதுல கொஞ்சம். ரொம்ப இருக்காது. அந்த பசங்க எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைய பத்தின எல்லா விஷயமும் அதுல இருக்கும். அதான் போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? அதுல கலெக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஓவர் டைம் எல்லாமே இருக்கும். ப்ரமோட்டிங் கண்டினியூஸா நம்ம அசஸ் பண்றது அதுல இருக்கும். அதுல ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும். சம்டைம்ஸ் அந்த குழந்தைங்களே தன்னோட ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல which is innovative compared to traditional exam portfolio. ஓகேவா? evaluation ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, a group of DTH channel devoted to telecasting education 24/7 என்ன? இது நல்லா தெரியும். ஸ்வயம் பிரபா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல மொத்தம் இப்ப 40 டிடிஹெச் சேனல் டைரக்ட் டு ஹோம் இருக்கு. அந்த 40 சேனலுமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நானே போட்டிருக்கேன். அந்த அந்த சேனல் நேம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்வயம் பிரபா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, below a given list of teaching methods and approaches which among them are individualized approachesனு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவலைஸ்ட் அப்ரோச்னா என்னது? தானே குழந்தைங்க பண்றது. லிஸ்ட் ஆஃப் டீச்சிங் மெத்தட் which among them are individualized approaches. இதுக்கு ஆன்சர் பி. நம்ம எப்படி வருதுன்னு இப்ப பார்ப்போம். இந்த 2, 3, 4 அந்த குழந்தைங்க தானே பண்றது. ஓகேவா? இதுல பார்த்த உடனே இந்த கொலாபரேட்டிவ் மெத்தடை நம்ம இல்லைன்னு நினைச்சிருவோமா? வேற ஒண்ணுமே இல்ல. எக்ஸாம்ல என்ன பண்ணுங்க, இண்டிவிஜுவலைஸ்ட் அப்ரோச்னா தனியா பண்ணி பார்க்காது. கொலாபரேஷன்னா 2, 3 பேர் சேர்ந்து பண்றது இல்லையா? கண்டிப்பா 5 வராது. 5 அழிச்சிருங்க. ஒண்ணு ஏஓ, பிஓ தான் ஆன்சர். தெரிஞ்சு போச்சு. அடுத்தது, பர்சனலைஸ்டு டீச்சிங், பர்சனலைஸ்டு லேர்னிங். இந்த பர்சனலைஸ்டு டீச்சிங், பர்சனலைஸ்டு லேர்னிங் வருது. மாடியுலர் அப்ரோச் பேஸ்டு டீச்சிங். ஓகே, இது எல்லாமே தனியா பண்றது தான் வரும். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடும் டீச்சர் பண்ணி காட்டுவாங்க இல்லையா? பசங்களுக்கு தனியா பண்ண மாட்டாங்க. நிறைய பேரோட பண்றது தானே. ஸோ இதுவும் டீச்சிங் மெத்தட். அப்போ ஒன்னும் ஆன்சரா வராது. அப்போ ஒன்னும் வராது. ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. 2, 3, 4 தான் இங்க ஆன்சர். மாடுலர் அப்ரோச் பேஸ்டு டீச்சிங். அந்த என்ன மாடியூல் படிக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரோக்ராம்டு லேர்னிங். இந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங் எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தைக்கு வந்து அந்த படிக்க வேண்டிய கான்செப்ட் குட்டி குட்டியா இருக்கும். அதை பண்ணிட்டு அது குழந்தை ஒன்று ஒன்றா போகும். அதில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரும். அந்த குழந்தைக்கு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவோம். ஓகே, நல்லா பண்ணியிருக்க ஃபீட்பேக் வரும். பர்சனலைஸ்டு லேர்னிங் குழந்தை தானா படிக்கிறது. ஓகேவா? தான், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த குழந்தை இண்டிவிஜுவலா படிக்க உதவுறது. ஓகே, அடுத்தது, which of the following best represents primary purpose of outcome based education. இந்த outcome based educationனால என்னன்னா, இது படிச்சு முடிச்சோன்னு என்ன லேர்னிங் அவுட்கம் அந்த குழந்தைக்கு கிடைக்குது, அதுதான். அதை பேஸ் பண்ணி நம்ம பண்றோம். அதுக்கு ஆன்சர் என்னது? டு அலைன் அசஸ்மெண்ட் வித் டிசையர்டு லேர்னிங் அவுட்கம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி கொஸ்டின். அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். ஓகேவா? இந்த டு ஃபோக்கஸ் ஆன் ப்ரீ ரெக்விசிட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் பிஃபோர் அதெல்லாம் லேர்னிங் அவுட்கம் என்ன வருது இதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த அவுட்கம் அந்த குழந்தைங்க போய் நாளைக்கு ரியல் லைஃப்ல அப்ளை பண்ண முடியுதா, இதை வச்சு பண்றது. நெக்ஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு, அதான் நான் ஆட் பண்ணேன். ஹவு டஸ் த மட்டியஸ்ட் பாயிண்ட் அசஸ்மெண்ட் மெத்தட் டிஃபர் ஃப்ரம் மினிட் பேப்பர்னு ஒரு தடவை இது கேட்டிருந்தாங்க யூஜிசி நெட்ல. ஏன்னா இது எந்த புக்லயும் இது கொடுக்கவே இல்லை. நமக்கு அசஸ்மெண்ட் குடுத்தாலே ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், டயக்னாஸ்டிக், இப்சேட்டிவ் அதுதான் இருக்கும். இத மாரி குடுத்திருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா, ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. மட்டியஸ்ட் பாயிண்ட்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. அந்த குழந்தைக்கு ஒரு கன்டென்ட் வந்தவுடனே எங்கெல்லாம் உனக்கு டவுட் இருக்குன்னு கேட்போம். அன்கிளியரா இருக்குன்னு கேட்கறது மட்டியஸ்ட் பாயிண்ட்ன்னு சொல்லுவோம். அந்த மாரி அசஸ்மெண்ட் மெத்தட். மினிட் பேப்பர்ங்கிறது குழந்தைக்கு இது புரிஞ்சிருக்கா? அந்த குழந்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி அங்க பார்க்கும். இது எனக்கு புரிஞ்சிருக்கு. நான் இது பண்ணுவேன். அந்த மாரி சொல்றது. இது என்ன பண்ணுவோம், அந்த கன்டென்ட் முடிஞ்சோனே அந்த குழந்தை எழுதும். எனக்கு இதுல இதெல்லாம் புரிஞ்சுச்சு. எழுதும். கடைசியா எனக்கு இது புரியலன்னும் எழுதும். பட் புரிஞ்சுச்சுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது மினிட் பேப்பர். இந்த மட்டியஸ்ட் பாயிண்ட்ல அந்த குழந்தைக்கு எதெல்லாம் புரியலங்கிறதுல சொல்லும்.
ஓகேவா? Muddiest point focuses on student understanding of complex concepts while minute paper gather overall reflections on learning. ஓகேவா? அந்த குழந்தைக்கு அந்த புரிஞ்சிருச்சான்னு செக் பண்றாங்க டீச்சர். அது எங்க புரியலங்கிறத டீச்சர் செக் பண்றாங்க. அதுதான் மட்டியஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? மினிட் பேப்பருங்கிறது ஓவராலா அந்த குழந்தை என்ன புரிஞ்சுச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குது. அதான். ஓகேவா? அடுத்தது அதான் மட்டியஸ்ட் பாயிண்ட் டார்கெட்ஸ் த பார்ட் ஆஃப் த லெசன் ஸ்டூடெண்ட் ஃபவுண்ட் மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஆர் அன்கிளியரா. எங்க அன்கிளியரா இருக்கு, குழந்தைக்கு எது புரியல. மினிட் பேப்பர் கலெக்ட் பிரீஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆன் த ஓவரால் லேர்னிங். அந்த குழந்தை இதுல என்னலாம் ஆர் மெயின் டேக்அவேஸ்னா என்ன புரிஞ்சுக்கிச்சு குழந்தை அது. ஓகே. அடுத்தது ஓப்பன் புக் டெக்ஸ்ட் புக்னு சொல்றோம். ஆர் ரெக்கமெண்டட் மெயின்லி பிகாஸ் ஓப்பன் புக் டெக்ஸ்ட் புக் எதுக்கு இது ஒரு யூஜிசி நெட் கொஸ்டின். எதனாலனா தி ரெடியூஸ் எம்பசைஸ் ஆன் ரோட் மெமரி இருக்க வேணாம், குழந்தைங்க அதையும் மனப்பாடம் பண்ண வேணாம்னு சொல்றதுக்காக வந்தது தான் ஓப்பன் புக் டெக்ஸ்ட் புக். நேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதுல எங்க வேணா நம்ம போவோம். இது சிபிஎஸ்சி தான் இதை முதல்ல ரெக்கமெண்ட் பண்றாங்க இல்லையா, ஓப்பன் புக் டெஸ்ட்லாம். ஸோ இது ஏன்னா இதுக்கு தான். ஏன்னா அந்த குழந்தை அதை புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளிகேஷன் ரேதர் தன் மெமரைசேஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்தது த அசைன்மெண்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அசைன்மெண்ட் மெத்தட் எப்படி இருக்கணும்னா யூரிஸ்டிக் மெத்தட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் மெத்தடா இருக்கணுங்கிறாங்க. யூரிஸ்டிக்னா என்னன்னா டிஸ்கவரி மெத்தட்னு நம்ம சொல்லுவோம். அந்த குழந்தை தானே கண்டுபிடிக்கிறத டிஸ்கவரி மெத்தட் சொல்லுவோம் நம்ம. அதான் டிஸ்கவர் சொல்யூஷன் அண்ட் அப்ளை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இப்படிதான் இருக்கணும் அசைன்மெண்ட் மெத்தட்னு சொல்றோம். இதெல்லாம் யூஜிசி நெட் கொஸ்டின். என்னடா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்க்காதீங்க, இப்படி இல்லாமல் நமக்கு கொஸ்டின் வரும். அடுத்தது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் காம்படன்சி பேஸ்ட் இவாலுவேஷன். த காம்படன்சி பேஸ்ட் இவாலுவேஷன்னா என்னன்னா சும்மாவே ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுல படிப்பு இல்லை. அந்த குழந்தை உண்மையாவே அதை கத்துக்குச்சா, அதை அந்த குழந்தையால யூஸ் பண்ண முடியுதா, அதுதான் காம்படன்சி. ஓகேவா? அதை வச்சு இவாலுவேட் பண்றத நம்ம காம்படன்சி பேஸ்ட் இவாலுவேஷன் சொல்லுவோம். ஓகே. இது வந்து என்னன்னா கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்கோர்ஸ். ஏன்னா இதுல கிரைட்டீரியா இருக்கும். இந்த குழந்தை இதை கத்துக்கணும், இது குழந்தைக்கு அப்ளை பண்ண முடியுதா, அந்த ஒரு ப்ரீ டிஃபைன் கிரைட்டீரியா செட் பண்ணுவோம். அதான் காம்படன்சி பேஸ்ட் இவாலுவேஷன். இது இப்போ கேட்குறாங்க அடிக்கடி. நமக்கு அவுட்கம் பேஸ்ட் இவாலுவேஷன், இது காம்படன்சி பேஸ்ட். ஓகேவா? காம்படன்சி பேஸ்ட் இவாலுவேஷன் மெஷர்ஸ் ஹவு வெல் லேர்னர்ஸ் மீட் ஸ்பெசிஃபிக் கிரைட்டீரியா ஆர் காம்படன்சி. அந்த குழந்தை பண்ணுதா. ஓகே. கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் ஸ்கோர்ஸ் ஆர் மோஸ்ட் அப்ரோப்ரியேட். இந்த இடத்துல கிரைட்டீரியா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த நாம் ரெஃபரன்ஸ்னு அடிக்கடி சொல்றோம் இல்லையா, அது என்னன்னா நம்ம கூட எழுதுறவங்களும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறது. இங்க ரிலேட்டிவ் ரேங்கிங்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ யூஜிசி எக்ஸாம் முடிச்சோன்னா நமக்கு கொடுக்குற பெர்சன்டேஜ்லாம் நாம் ரெஃபரன்ஸ்டு தான். அடுத்தது சம்மேட்டிவ் இவாலுவேஷன்னா என்னன்னா கடைசியில பண்ணி பார்க்கறது எல்லாம் சம்மேட்டிவ் தான். ஓகேவா? இது வந்து ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் எஃபெக்டிவ்னஸ் ஆர் லாங் டேர்ம் இம்பாக்ட் ஃபார் டிசைடிங் த அடாப்ஷன் ஆஃப் அ ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் நீங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சா எப்பயுமே ஒன்னுத்தே வராது. ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் ஆன் இம்ப்ரூவிங் எ ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் எஃபெக்டிவ்னஸ், இதுதான் நமக்கு இங்க க்ளூ. எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கு நம்ம எப்போ கண்டுபிடிப்போம், அது முடிஞ்சோன்னு தானே கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஒரு க்ளூ வச்சுதான் இதுக்கு நம்ம ஆன்சருக்கு போகணும். எப்பயுமே வெறும் நார்மலா ஜட்ஜ்மெண்டா கொடுப்பாங்க, எண்ட்ல கொடுப்பாங்கன்னு முடியாது. சம்ம யூஜிசி நெட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த எஃபெக்டிவ்னஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க சம்மேட்டிவ் எவாலுவேஷன் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அசஷன் ரீசன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். அசஷன் ரீசன் சொல்லுவோம். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிள், அது மாதிரி வரும். இது பேர் அசஷன் ரீசன் நம்ம சொல்லுவோம். இவங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் ஆர் ஈஸி டு இவாலுவேட். ரீசன் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் நேச்சர். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னா என்னன்னு நான் சொல்றேன். ஓகே. ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னா என்ன, அந்த குழந்தை எழுதும், ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன், இதெல்லாம் நான் புரிஞ்சேன் பண்ணேன். ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறது. இது மூலியமா எனக்கு வந்துச்சு, இதை நான் இப்படி சரி பண்ணேன். தானே தன்னை ஒரு மாதிரி நம்மளே யோசிச்சு பார்க்கறது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இதான் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். இது ஈவன் டீச்சர்ஸும் எழுதுவாங்க ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். இது எழுதுறத ஈஸி டு இவாலுவேட் நம்ம பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஏன்னா அந்த குழந்தை அதோட பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதும். அதனால ஏ இஸ் ராங். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். ஆமா, அந்த குழந்தை தனியா அது எழுதும், டீச்சர் எழுதுனா அவங்க எழுதுவாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ ஒரு இவாலுவேஷன் மெத்தட்ல இருக்கிறது தான் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். எப்படி நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ படிச்சோம், குழந்தைங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண, அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலும் இப்போ இருக்கு. அந்த குழந்தைய தான் கையால எழுத வைக்கிறது. ஓகேவா? அது என்ன கத்துக்குச்சு, அதான் அதை சேர்த்து வைக்கிறது ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்.
அதனால இது சப்ஜெக்டிவா இருக்கிறது ரைட்டு. பட் இது வந்து ஈஸி டு இவாலுவேட் ராங். அது அது அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ். அதை நம்ம பண்ண முடியாது. பர்சனலா இருக்கும். அதை இவாலுவேட் பண்றது கஷ்டம். அடுத்தது, போர்ட்ஃபோலியோஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டூல் ஆஃப் அசஸ்மெண்ட். போர்ட்ஃபோலியோங்கிறது அந்த குழந்தையோட சக்சஸ் எல்லாம் எழுதுறது, அந்த குழந்தையோட ப்ராசஸ் எல்லாம் கிளாஸ் ரூம்ல அப்சர்வ் பண்ணி எல்லாம் நம்ம எழுதி வைக்கிறது. இது என்ன பண்ணும்னா, இட் ப்ரொவைட்ஸ் கியூமுலேட்டிவ் ரெக்கார்ட் ஆஃப் த growth ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த குழந்தையோட growth நமக்கு தெரியும். ஓகேவா, அந்த போர்ட்ஃபோலியோ டாக்குமெண்ட்னால. அடுத்தது, ஜிக்ஸா ஸ்ட்ராட்டஜி இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். ஓகே, அந்த குழந்தைங்க ஒண்ணா ஜிக்ஸா பசில் எப்படி இருக்கும், பிச்சு பிச்சு இருக்கிறதுல ஒண்ணா சேர்க்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இது குழந்தைங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்றது ஜிக்ஸா ஸ்ட்ராட்டஜி. டிவைடிங் அ டாஸ்க் அமாங் குரூப் மெம்பர்ஸ் who become experts on their part and then teach others, promoting cooperation. அதான் ஜிக்ஸா. எல்லா குழந்தையும் ஒண்ணா சேர்ந்து பண்ணுது. இது ஒரு கோஆபரேட்டிவ் லேர்னிங் டெக்னிக் தான். அடுத்தது, this type of evaluation that gives feedback to students as well as teachers. இது formative evaluation. ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனாலே எப்போ நடக்கும்னா, அப்பப்போ கிளாஸ்ல ஆன்கோயிங்கா நடந்துட்டு இருக்கிறத நம்ம ஃபார்மேட்டிவ் சொல்லுவோம். இந்த பிளேஸ்மெண்ட் இவாலுவேஷன்ன்றது அப்போ கரண்டா அந்த குழந்தையோட நாலேஜ் எவ்வளோன்னு பார்க்கறது பிளேஸ்மெண்ட் இவாலுவேஷன். சம்மேட்டிவ் இவாலுவேஷன் நம்ம எண்டில் பண்றது. டயக்னாஸ்டிக் இவாலுவேஷன் அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிக்க பண்றது. ஃபார்மேட்டிவ்க்கு அப்புறம் டயக்னாஸ்டிக் பண்ணுவோம். ஓகேவா, அந்த குழந்தை ஸ்ட்ரென்த் வீக்னஸ் டயக்னாஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ ஃபார்மேட்டிவ் வேல்யூவேஷன் என்ன பண்றோம், ஆன் கோயிங்கா அப்பயே பண்றோம். அதுதான் தட் கிவ்ஸ் ஃபீட்பேக்னு வருதா. ஸோ டீச்சர்ஸுக்கும் அப்போ தெரியும் அது நடத்தும் போது. இப்போ டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி ஏதோ நடத்துறாங்க, சரியா இல்லைன்னா அப்பயே அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். அடுத்தது, while reporting the result of assessment, a college teacher makes use of percentile ranks in place of scores obtained by a student. What kind of evaluation இதுனா, பர்சன்டைல் ரேங்க்னு வந்தாலே யூஜிசி நெட்டும் அது மாதிரி தான் பர்சன்டைல் நம்ம கொடுக்குது. அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம், நாம் ரெஃபரன்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா. கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ல எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரீ டிஃபைன் கிரைட்டீரியா இருக்கு. 80 மார்க்ஸ் எடுத்தாதான் நீ பாஸ்ன்னு சொன்னா அது ப்ரீ டிஃபைன் கிரைட்டீரியா. நாம் ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம கூட இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதின எல்லாரோடையும் பார்ப்போம். இப்போ நான் 80% நான் எடுத்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, 80% ஆஃப் பீப்புள் எனக்கு பின்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 80% எடுத்தேன்னா எனக்கு பின்னாடி 80% ஆஃப் பீப்புள் இருக்காங்க, என்னை விட கம்மி மார்க் எடுத்தவங்க. இது தெரிஞ்சுக்கணும். ஃபார்மேட்டிவ் ஆன்கோயிங், சம்மேட்டிவ் கடைசியா பண்றது, எண்டு ஜட்ஜ்மெண்டல் அதெல்லாம் அதோட க்ளூ. ஓகேவா. ஸோ நாம் ரெஃபரன்ஸ், கிரைட்டீரியன், ஃபார்மேட்டிவ் இப்போ நமக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ பண்ணது எல்லாமே என்னன்னா, இந்த யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட கம்ப்ளீட்டா எல்லா இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸும் யூஜிசி நெட்ல எப்படி கேட்டாங்களோ அது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேவா. இதையும் தாண்டி பெருசா வராது. ஓகேவா. ஸோ இன்னும் நமக்கு வரும்னா, மூக் பத்தி வரும், எல்எம்எஸ் கோர்சஸ் பத்தி வரும். அது எல்லாமே நம்ம ஐசிடி யூனிட் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இந்த அளவு படிச்சா போதும். கூட இன்னும் நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இந்த கோஆப்பரேட்டிவ் லேர்னிங், இன்குவைரி பேஸ்ட் லேர்னிங் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ வீடியோவை பாருங்க. யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. இனிமேல் நான் 10 யூனிட்டுமே இதே மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம். மேம் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கு சேரணும் மேம்னா, கண்டிப்பா நீங்க நான் கொஞ்சம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆப்ல கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல மேம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னா தாராளமா 6360485562க்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. எங்க டீம் உங்களை கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.